வணக்கம் மகளே. ஸோ ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாத்திர சக்தி மக்கள் சக்திக்கு இருக்கு. ஒரு நாட்டோட தலையெழுத்தையே மக்களால் வந்து மாற்ற முடியும். மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியுமே பெருசு இல்லை. கீழே இருக்கிறவங்களை மேலே வைக்கிறது மக்கள் தான், மேலே இருக்கிறவங்களை கீழே வீழ்த்துறது மக்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்கு ஐ ஆம் நாட் ரெஸ்பான்சிபிள் டு எனி ஒன் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க மிகப்பெரிய ஒரு பாவத்தை பண்ணி போட்டு அவ்வளோ திமிரா பதில் பண்ணாங்க. அப்போ மக்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்களா? ஸோ பிரதீப் அண்ணாவிற்காக மக்கள் வந்து பண்ண தரமான சிறப்பான சம்பவம் இது தமிழ் பிக் பாஸ் வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சம்பவம். அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம். அர்ச்சனா மேம் அவர்களுக்கு குழந்தைகள் வந்து விஷ் பண்ணாங்க. அது என்ன விடயம் அப்படி என்பதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, முதலாவது விடயம், நேற்று வந்து ட்ரீட் மூட் தான் மக்களே. சரிங்களா? ட்ரீட் அப்படின்னா அது இப்போ நான் வந்து இப்போ தொடர்ந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பல பேரோட பேசிக்கொண்டிருக்கேன், பல இடங்களுக்கு போகிறேன். எல்லார் வாயில இருந்தும் வாரது ஒரு விடயம் காமனாக வரும். பிரதீப்புக்கு எப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கும்? அந்த தம்பி பிரதீப்புக்கு அந்த தம்பி பிரதீப்புக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்குதா? எங்க பார்த்தாலும் அதான் கேள்வி. சரிங்களா? ஏன்னா ஒரு வீட்டில் அவங்களோட வீட்டு அண்ணாக்கு, தம்பிக்கு, மகனுக்கு ஒரு துரோகம் நடந்திருந்தா அந்த அந்த கவலையில் இருப்பவர்கள் அதை மறக்க மாட்டார்கள், அவங்க இந்த நியாயம் வெல்ற வரைக்கும். அப்படித்தான் எல்லா குடும்பமும் பிரதீப் அண்ணாக்கு எப்ப ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை பண்ணி போட்டு, முதல் காரணம் பிரதீப் அண்ணாக்கு அப்படி அநியாயமா அந்த ரெட் கார்டு கிடைக்க காரணம் அப்படி ஒரு திட்டத்தை வந்து போட்ட பூர்ணிமா தான் அந்த திட்டத்தை வந்து சொன்னது மாயா கிட்ட. மாயாவும் பூர்ணிமாவும் அதுக்கப்புறம் கூட்டத்தை வந்து சேர்த்தது. பிரதீப் இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன், பிரதீப் வேணுமா இல்ல நாங்க வேணுமான்னு வீக்கெண்ட் எபிசோட் கமல்ஹாசன் கேட்க போறேன். இந்த வார்த்தையை முதல்ல புதன்கிழமை நவம்பர் 4ஆம் தேதிக்கு முதல் ஒரு புதன்கிழமை வரும், அதுல சொன்னது பூர்ணிமா. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வந்து பெட்டில் மாயா பூர்ணிமா ஆயுசு இருக்கக்குள்ள பூர்ணிமா சொல்றாங்க, பிரதீப் வந்து கெட்ட வார்த்தை பேசினா அப்படின்னு சொன்னா வெளியில அனுப்ப மாட்டாங்க, பெருசா ஏதாவது பண்ணணும், சேஃப்டி விடயத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு அந்த ரூல்ஸ் புக் எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்த பெண்களை எல்லாம் பிரதீப்புக்கு எதிராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவ்வளோ ஒரு கொடூரத்தை நடத்தினது பூர்ணிமா. பொய்யான ஒரு விடயத்தை நடத்தினது பூர்ணிமா. எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் வந்து என்னட்ட பென்ட்ரைவில் இருக்கு, சேர்த்து வச்சிருக்கோம். நான் மட்டுமில்லை, எல்லா ரிவ்யூவர்ஸும் சேர்த்து வச்சிருக்கோம், எல்லா சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரும் சேர்த்து வச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கே அப்படி ஒரு அநீதி நடக்குது. எனக்கு தெரிஞ்சு பல மக்கள் இப்படி ஒரு அநியாயத்தை அவங்களோட வாழ்க்கையில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நவம்பர் 4ஆம் தேதி ஒரு டிவியில் வந்து பார்க்குறாங்க. அதுவும் ஒரு 65 வருட சினிமாவில் இருந்த கமல்ஹாசன் தலைமையில் இப்படி ஒரு கொடூரம் நடத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ வெளியில வந்தவங்க மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வந்து மிருகத்துக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு 6 அறிவு. அப்போ மனுஷன் அப்படின்னு இருக்கக்குள்ள அந்த மனிதத்தன்மையோட முதல் இதே வந்து அந்த ஒரு ஈவி இறக்கம் அது இருக்கணும். ஆனால் இந்த மாயாக்கும் பூர்ணிமாக்கும் அது கொஞ்சம் கூட இல்லை. வெளியில வந்து என்னவெல்லாம் பேசுறாங்க, என்னவெல்லாம் ட்வீட் பண்றாங்க, ஒரு சொறி பண்ண பாவத்துக்கு ஒரு சொறி. பிரதீப் விடயத்தில் ஒரு கேமுக்கு பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க, தயவு செய்து மன்னிச்சிருங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன நடக்குதுன்னா அதை மூடி மறைக்கிறதுக்கு, அதை கடந்து போறதுக்கு தான் நிறைய வேலைகள் பண்றாங்க. ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி இவங்களே கமெண்ட் பண்றானுங்க, இவங்களோட கூட்டமே கமெண்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இவ்வளோ தூரம் அவ்வளோ ஒரு பெரிய பாவத்தை பண்ணி போட்டு அதுக்கு மக்கள் யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கு திமிரா சொல்றது, நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன், யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கள் இவர்கள் தான் மாயா, பூர்ணிமா, நிக்ஷன் அப்படின்னு மக்களை கடுப்பேற்றுற மாதிரியே நிறைய விடயங்கள் இந்த மாயா அண்ட் அவங்களோட புள்ளி கேங் வந்து பண்ணி கொண்டிருக்காங்க. நேற்று வந்து சோசியல் மீடியாவில் மக்கள் கொடுத்த முதலாவது சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த பூர்ணிமா ஒரு படம் ஒன்று நடிச்சிருக்காங்க. அப்போ அந்த படம் வந்து ஓடிடியில் தான் போயிருக்கு, தியேட்டர்ல எல்லாம் வராது, எடுக்க மாட்டாங்க, ஓடிடியில் தான் போயிருக்கு. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த படத்தை பாய்காட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் போட்டுட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்கமாக ட்ரெண்டிங், பல நாடுகள் அது ட்ரெண்டிங். சரிங்களா? ஸோ இப்போ கூட அதுக்கு பல பேர் வந்து அதில் ட்வீட்டை போடுறது, ரீட்வீட் பண்ணி போட்டு கொண்டிருக்காங்க. தரமான சம்பவம். சரிங்களா? ஏன்னா பிக் பாஸ்ன்றது
எல்லா லாங்குவேஜ்லையுமே ஒரு மக்களுக்கு வந்து அவங்களோட வாழ்க்கையை பிரதிபலிப்பது 5 வயது குழந்தையிலேருந்து 95 வயது தாத்தா பாட்டி வரைக்கும் பார்க்குறாங்க. அப்போ மாயா பூர்ணிமா பண்ணது ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சது ரொம்ப ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள், பேட் எக்ஸாம்பிள். அப்போ அதுக்கு வந்து மக்கள் பதிலடி கொடுக்கணும், மக்கள் கேள்விகள் கேட்கணும், இப்படியான தவறுகள் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். சரிங்களா? இப்படியே விட்டால் அடுத்த சீசன் வருவாங்க. இல்லை பிரதீப்புக்கு பதிலாக யாராவது முஸ்தபா, இல்லை யாராவது முருகன், யாராவது சக்திவேல், யாராவது ஜோசப். ஸோ இப்படி யாராவது ஒரு அப்பாவி வந்து இப்படி பலியாவாங்க வாழ்க்கையில். இது பிக் பாஸில் மட்டுமா? இதை பார்த்துட்டே பல பேர் ரியலில் வந்து பண்ண பார்ப்பாங்க. ஓ, உமன் கார்ட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இது ஒரு தவறான எக்ஸாம்பிள். அதற்கு மக்கள் பண்ணுகின்ற விடயம் சல்யூட், சிறப்பு. சரிங்களா? ஸோ ட்விட்டரில் இருந்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாய்காட், அதுக்கப்புறம் அவங்க ஒரு படம் நடித்தாங்கல்ல, அதை நான் விரும்பலை, ஏன்னா நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அதை வந்து ரீட்வீட் பண்ணுங்க, அதை பற்றி கருத்துக்களை போடுங்க. ஏன்னா இவங்க மக்களுக்கு பயப்படணும். சரிங்களா? அவ்வளோ தூரம் ஒரு அநியாயம் பண்ணி போட்டு மக்கள் கல்வி கேட்டால் அதையும் திமிரா வந்து பண்ணுறாங்கன்னா சத்தியமாக சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் சல்யூட் டு த பீப்புள். சரிங்களா? மக்கள் சக்திக்கு மேலே எந்த சக்தியுமே இல்லை. ஓகே, அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள். ஸோ பியூட்டி ஆஃப் த பிக் பாஸ் தமிழ் சீசன் 7 என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் மக்கள் பிரதீப் அண்ட் அர்ச்சனாவை தூக்கி கொண்டாடுறாங்க, இன்னொரு பக்கம் புள்ளிக்காங்க தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா மேம் அவர்களுக்கு வந்து குழந்தைகள், சிறுவர் இல்லம், ஐ திங்க் அர்ச்சனா மேம் சைட்ல இருந்து நிறைய முதியோர் இல்லம், குழந்தைகள் இல்லத்துக்கு வந்து உணவளித்திருந்தார்கள், கொண்டாடிந்தார்கள். பல விடயத்தை அவங்க சோஷியல் மீடியாவில் போடலை. அதுதான் அர்ச்சனா மேமோட பியூட்டி. சரிங்களா? நிறைய பண்ணுறாங்க, அவங்க ரியல் லைஃப்லேயே நிறைய பண்ணியிருக்காங்க. இதற்கு முதலே சீஸ் அ ஸ்டார் ஆல்சோ. சரிங்களா? பிக் பாஸ் வர முதலே அவங்க ஒரு ஸ்டார் தான். அப்போ அவங்க பிறந்த நாளாக இருக்கட்டும், நல்ல விடயங்களாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் வந்து சக்ஸஸாக இருக்கட்டும், சிறுவர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் அவங்க செலிப்ரேட் பண்ணது வழக்கம். ஸோ இந்த முறையும் ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் அவங்க நிறைய நல்லதுகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதையும் இது வரைக்கும் இன்னும் வெளியில் விடலை. ஸோ அப்படி இருக்கிற ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, சிறுவர் இல்லத்துக்கு இவங்களோட அர்ச்சனா மேம் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே இருந்த ரசிகர்கள் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்கள வந்து வாழ்த்தி பாட்டு பாடின வீடியோ வைரலாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. இப்படி நிறைய உலகெங்கும் இருக்கிற பல மக்கள், கனடாவில் சரி, லண்டன்லையும் சரி, இலங்கையிலையும் சரி, இந்தியாலையும் சரி, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு அர்ச்சனா மேம் அவர்களுடைய வெற்றியை வந்து ஏதோ ஒரு விதத்தில் உணவளித்து, ஏழைகளுக்கு உணவளித்து, சிறுவர்கள் இல்லத்தில் போய் கொண்டாடி, முதியோர் இல்லத்தில் போய் கொண்டாடி, தங்க வீட்டு பிள்ளையோட வெற்றியை மாறி கொண்டாடுறாங்க. இதுதான் மக்களை பிக் பாஸோட பியூட்டி. நம்ம நல்லதை பண்ணோம்னா, நேர்மையா இருந்தோம்னா மக்கள் நம்மளை கொண்டாடுவாங்க. சரிங்களா? அதுவே நம்ம தப்பான விடயத்தை பண்ணோம்னா, அதை உணராம இருந்தோம் அப்படின்னா மக்கள் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த வீடியோவில் பேச வந்த விடயங்கள் இதுதான். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி.